அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ ஜோதிடத்தில் முப்பெரும் பிரிவுகள் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்துங்க கணித ஸ்கந்தம், ரெண்டாவது ஜாதக ஸ்கந்தம், சம்ஹிதா ஸ்கந்தம், இந்த 3 இருக்குங்க. முப்பெரும் பிரிவுகள் எதுங்க? தொகுப்புன்னு பேர். கணித ஸ்கந்தம்னா தொகுப்புன்னு பேருங்க. இதில் சித்தாந்தம், வானசாஸ்திரம் பற்றி அந்த புக்கில் கூறியிருக்கிறாங்க. காலங்கள் கணிக்க இந்த உதவுது. பஞ்சாம் கணிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இந்த கணித ஸ்கந்தம் கூறுங்க. ஜாதக ஸ்கந்தங்கிறது இதில் ஹோரைனா இந்த சனி ஓரை, ஞாயிறு ஓரை, திங்கள் ஓரை, இதெல்லாம் பார்க்குறோம். புதன் ஓரை அதெல்லாம் சொல்லுங்கள். மற்றும் தாஜிகம் என 2 பிரிவுகள் இருக்குதுங்க. ஹோரை மற்றும் தாஜிகம், அது 2 பிரிவு இருக்குதுங்க. ஒருவர் பிறந்த பொழுது கிரகங்களின் நிலையை கணித்து பலன் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது சம்ஹிதா ஸ்கந்தம். இது 4 உட்பிரிவுகளை கொண்டதுங்க. ஒன்று முகூர்த்தம், ரெண்டாவது வாஸ்து, வருஷப்பணி சக்கரங்க, ஆருடம். இந்த 4 உட்பிரிவுகளை கொண்டது சம்ஹிதா ஸ்கந்தங்க. ஒன்று முகூர்த்தம். முகூர்த்தங்கிறது திருமணம் போன்ற நல்ல காரியங்களுக்கு நல்ல நாளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இது பயன்படுங்க. ரெண்டாவது வாஸ்து, அது கோவில் வீடு எப்படி அமைக்க வேண்டும், அதுக்கு உண்டான மனையடி விவரங்கள்லாம், மனையடி சாஸ்திரம் விஷயங்கள்லாம் கூறப்பட்டிருக்குதுங்க. வருஷ பணி சக்கரம் என்பது ஒரு வருடத்துக்கு உண்டான பஞ்சாங்க விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டுள்ளதுங்க அதில். அடுத்தது ஆருடங்க. ஆருடம் என்பது விஷயத்தை பற்றி கூறும்பொழுது, ஒரு விஷயத்தை கூறும்போது, ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போதோ கூறும்போதோ நம்மை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு இந்த சூழ்நிலை வைத்து பலன் சொல்லுவது தாங்க இது இந்த ஆருடங்கிறது. இந்த ஆருடம் பல வகையாக சொல்லுவாங்க. வெத்தலையில் கூட ஆருடம் பார்ப்பாங்க, நிறைய விஷயத்தில் தேங்காயில் பார்ப்பாங்க. அந்த மாதிரிங்க ஆருட விஷயங்களும் பல வகையாக இருக்குதுங்க. இது தெரிஞ்சுக்கிட்டோன்னு உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கிறேங்க. மொத்தத்துக்குங்க ஜோதிடத்தில் இது முப்பெரும் பிரிவுகளாக இதை எடுத்துக்கிறோங்க. நம்ம இது எல்லாத்துக்கும் நம்மளுக்கு பயன்படுங்க. இது தெரிஞ்சவங்களுக்கு இல்லைங்க, தெரியாதவங்களுக்கு போட்டிருக்கோங்க. நன்றி, சுபம், வணக்கங்க.